ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோடய டேங்க் வந்து நான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். இது உள்ள ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரான் ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வாஸ்து மீனுன்னு சொல்லுவாங்க. அந்த டேங்க்கில் வந்து மீன் ஃப்ளவரான் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படின்னுவாங்க வீட்டில். இப்போ ஃப்ளவரான் வாங்கியிருக்கேன். 1 month ஆகுது க்ளீன் பண்ணி. ஃபுல்லாகவே இது பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக மேலே தண்ணியில் தான் வந்து மீன் வந்து மிதந்துட்டுருக்கு. கீழே எல்லாமே கல், மணி பிளான்ட் எல்லாமே டஸ்ட்டாக இருக்குது. இதை இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிடலாம். நம்ம மீனை வந்து வேறு ஒரு தண்ணியில் எடுத்து போட்டுட்டு தான் இது ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ண. கல் அப்புறம் எல்லாமே முதற்கொண்டு எப்பயுமே வந்து மீன் எடுக்க கொடி வச்சு மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. மீனுக்கு கை பட்டால் கூட அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். 99% இறக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபிஷ் கடையில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வலை கொடுப்பாங்க. இந்த வலையில் தான் நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து எடுக்கிறதுனாலும் போடுறதுனாலும் இந்த வலை மட்டும்தான் நம்ம இந்த ஃபிஷ்ஷை யூஸ் பண்ணணும். கையில் நம்ம அதில் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபிஷ் இறந்துரும். ஸோ இந்த மாதிரி வலை வச்சு சேஃப்டியாக யூஸ் பண்ண. வேறு தண்ணியில் வந்து நம்ம தண்ணியில் கொஞ்சம் இது டேங்க் க்ளீன் பண்ணுற வரைக்கும் இந்த தண்ணியில் இந்த ஃபிஷ்ஷை நம்ம போட்டுடலாம். இப்போ ஃபிஷ்ஷை ஃபுல்லாக இந்த டேங்க்கில் நார்மலாக இருக்கட்டும். நம்ம க்ளீன் பண்ணுற வரைக்கும் டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்க்ரப், ரெண்டாவது உங்களுக்கு நார்மலான ஒரு கல்லுப்பு தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், தண்ணி ஃபுல்லாகவே கலங்களாக இருக்குது இல்லைங்களா? இது 2 ப்ராசஸ் மட்டும் டேங்க் க்ளீன் பண்ண போதும். ஸ்க்ரப்பு, பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பு, ரெண்டாவது வந்து உங்களுக்கு சால்ட்டு இல்லைன்னா உங்களுக்கு அந்த கல்லுப்பு, இது 2 இருந்தால் மட்டும் இல்லை கல் ஏதாவது யூஸுங்க. இப்போ டேங்க் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். அந்த 2 ஸ்க்ரப்பை வச்சு ஃபுல்லாக சால்ட் உப்பு வச்சு டேங்க் ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டு மீனையும் நான் இதில் ஆட் பண்ணிவிட்டேன். கல்லும் வந்து நார்மலாக வந்து வாட்டரில் வாஷ் பண்ணிட்டேன். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நம்ம முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்பயுமே வந்து ஃபிஷ்க்கு தேவையானது 1 month ஒன்ஸ் மட்டும் நீங்கள் டேங்க்கு க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு தேவையான கல், மணி பிளான்ட், பாசை, ஸோ எல்லாமே அதுக்கு சிப்பி இந்த மாதிரி இருந்து கடலில் வர மாதிரி அதுக்கு ஃபீலிங்ஸை கொடுத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க மாதிரி ஃபீலிங் அதுக்கு கடலில் மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப லைஃப் நம்ம கூடவே இங்கே எவ்வளோ இருக்கு பாருங்க. ஃப்ளவரான் ஃபிஷ்ஷு கல்லுமே எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். முன்னாடி இருந்த டேங்க்குக்கும் இருக்கிறதுக்குமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஃப்ரூட்ஸ் வச்சு டேங்க் சில பேர் க்ளீன் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ சில ஃபிஷ்க்கு அது ஒத்து வராது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நார்மலாக ஸ்க்ரப்பு, உங்களுக்கு கல்லுப்பு மட்டும் இது பண்ணி இது மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு உங்களை வேறு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மோட்டரில் ஓட விட்டு அப்புறம் நீங்கள் ஃபிஷ்ஷு இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஃபிஷ் ஃபுல்லாகவே வந்து சூப்பராகிடும். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ளவரான் ஃபிஷ் வந்து நீங்கள் வாங்கி பாருங்கள், ரொம்ப இருக்கும் வீட்டுக்குன்னு. நார்மல் ஃபிஷ் எல்லாமே வாங்கி இறந்து, அதனால் நீங்கள் ஃப்ளவரான் ஃபிஷ் வாங்கி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.